ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மதியம் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை இப்பொழுது நாம் காண்போம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது, உன் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. ஓடிவா ஓடிவா, சூரியத்தின் ஆவிகளே கிளம்பு கிளம்பு, எழுந்து வா எழுந்து வா. பொல்லாத ஆவிகளே, மாந்திரிக ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே எழுந்து வா. எழுந்துரு எழுந்துரு. கா 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 கொடிவா. எங்க எங்க மந்திர ஆவி இருக்கிற, எங்க எங்க ஏவலின் ஆவி இருக்கிற, எங்க எங்க சூனியத்தின் ஆவி இருக்கிற, இயேசுவை நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். ஓடிவா, தேவ சமூகத்துக்கு ஓடிவா, இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா. கா கமா ஓடிவா ஓடிவா. மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே ஓடிவா ஓடிவா. கா 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 ஓடிவா. மந்திர ஆவிகளே, ஓ சூனியத்தின் ஆவிகளே, அசுத்தாவிகளே, க்ளோரி ஓடிவா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஓடிவா ஓடிவா. கா இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா. கா 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 கா. விழு
விழு. பைத்தியாவிகளே, பைத்தியாவிகளே, அசுத்தாவிகளே, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Glory, oh glory, oh glory, oh glory. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து விட்டேன். எழுந்திரு, எழுந்திரு, வா வா, கா 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 கா. மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, ஓடிவா, இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா. இங்க வா, கம். இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, மகிமை. கம். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. எழுந்துரு, எழுந்துருன, வா வா வா. கட்டளை கொடுத்து விட்டேன். இங்க வா, இங்க போ. இயேசுவுக்கு மகிமை, 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 மகிமை. இயேசுவுக்கு மகிமை, 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 மகிமை. வேகமா ஓடு, ஓடு வேகமா, இயேசுவின் நாமத்தில்.
Oh Jesus! Oh Jesus! Oh glory! Oh glory! Oh glory! Oh glory! Glory! Oh glory! பண்ண முடியாது. ஏன்னா இங்க மேல ஊர்ல பெரிய ரத்தக்கரை இருக்கு. ஊர்ல நம்ம எல்லாம் சேர்ந்து என் மேல ரத்தப்பழியை உண்டு பண்ணியிருக்கோம். 8 வருஷம் ஆகும் என் விடுதலை ஆகிறதுக்கு. விடுதலை ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆகும். ஓடி ஓடி அவிழ்த்து விடுதலை செய்கிறேன். அவிழ்த்து விடுதலை செய்கிறேன். அவன் அவிழ்த்து விடுதலை செய்கிறேன். அவனை கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்க்கிறேன். 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 இயேசுவுக்கு மகிமை. இயேசுவுக்கு மகிமை. மகிமை 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 என் ஆண்டவருக்கு மகிமை 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 glory 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 அத்தனை கரங்களை தட்டு. அத்தனை பேர் கரங்களை தட்டு. ஒரு பிசாசு கிடையாது. ஒரு மந்திரம் கிடையாது. இயேசுவை நம்பு 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 நம்பு. கரங்களை தட்டு. நல்ல கரங்களை தட்டு. பத்தாயிரம் பத்தாயிரம் பலமா தட்டு. இத்தனை பேரும் மந்திர சூனியத்தில் இருந்து விடுதலை பெற்றவங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. முன்னால கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்னோட நேம் சரண். நான் ஐநாவரத்துலேருந்து வரோம். என்ன பேரு? சரண். சரண். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு வந்தீங்க? இல்லை, நான் வந்து போன வாரம் வந்து ஜிம்மில் இருந்தேன். நம்ம பிரதர் ஒருத்தர் சுனில்னு சொன்னார். அவர் வந்து வானத்தில் வாசல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் நான் வந்தேன். ஒரே தடையாக இருந்தது. ஆனால் அதுக்கும் மிஞ்சி வந்துட்டேன். 4 மணிக்கு வந்தேன் நான். உள்ளே வந்தோன்னே இங்கே ஆராதனை பாட்டு பாருங்க. எனக்கு ஒரு 3 டைம் வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வாமிட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். ப்ரேயர் முடிஞ்சிச்சு. நான் போய் வெளியே போயிட்டேன். அப்படின்னு நான் வந்தேன். நான் வந்துட்டு இங்கே ப்ரேயரில் உட்காந்து பாட்டெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சகோதரர் வயிற்று வலியில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதோ சம்திங் நோய் ஏதோ சொல்லிங்க. எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. யாரோ ஒரு நபர் இருக்கிறீங்க, உன்னுடைய அடி வயத்தில் ஒரு பயங்கர வலி ஏற்படுகிறது. அப்பண்டிக்ஸா இருக்குமோ என்று சொல்லி நீ பயந்துகிட்டு இருக்கிற. என் ஆண்டவர் உனக்கு இப்பொழுது சுகத்தை கொடுத்து விட்டார். அக்செப்ட் தி ஹீலிங் ஆஃப் ஜீசஸ். அந்த அற்புதத்தை இப்பொழுதே பெற்றுக்கோ. glory to Jesus. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வயிற்றெல்லாம் குத்தி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. பெயினோடு தான் வந்தேன். வெளியே சொல்ல முடியல என்னால். கொஞ்ச நாளாக பெயினாகவே இருந்தது, என்னால் வெளியே சொல்ல முடியல. ஸோ அந்த வயிற்றை குத்து ஒரு நிறைய வாட்டி குத்துறேன் நான். நீங்கள் மெசேஜ் சொல்லினேப்பா, மெசேஜ் பார்த்துட்டே நான் குத்திட்டு இருக்கேன். ஒரு வேளை நானாக இருப்பேனா ஒரு டவுட்டாக இருந்தது. சரி, ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வயிற்றை குத்துறேன், போட்டு குத்துறேன், பெயின் எதுவுமே இல்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் அங்கே வாலண்டியர் பிரதர் இருந்தார். பிரதர் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னாரு. சரி, நான் முன்னாடி வந்து பாட்டு பாடினே துடிச்சுனே இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரில. ஆனால் ஒரு மாதிரி பிளாக்காக எனக்கு செம்ம பெயினாக இருக்குது உடம்பு. என்னை விட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. என்னை விட்டு அப்படியே போன மாதிரி இருந்தது ஒரு ஃபீலிங்.
இப்போ நல்லா இருக்குதா? இப்போ நல்லா இருக்கும். உங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல பிசாசு உங்களை போட்டு அலக்கழிச்சு தள்ளிடுச்சு. அவிழ்த்து விடுதலை செய்கிறேன், அவிழ்த்து விடுதலை செய்கிறேன், அவன் அவிழ்த்து விடுதலை செய்கிறேன், அவனை கட்டியிருந்த கட்டுகள் அவிழ்க்கிறேன், 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 அவிழ்க்கிறேன். இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை, 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 மகிமை. இன்னைக்கு உங்களுக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். ஐயா, ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்தவர், விடுதலையை கொடுத்தவர் இயேசு. இந்த சகோதரருக்கு வயத்துல வலி இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்து சுகம் பட்டு கொடுத்திருக்கிறார். இந்த சுகம் இவருக்கு தானா அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு குத்தி குத்தி பார்த்துருக்காரு. வயிற்றுல 2 நிமிஷம் குத்தி இருக்கிறார். சொல்றதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பெயின் எதுவும் இல்லை. நான் பண்ண குத்திட்டே இருக்கேன் அந்த இடத்துல உக்காந்துட்டு. ரெவலேஷன் வந்த 2 நிமிஷம் கழிச்சு வலியே இல்லையா, அது உண்மைதான சொல்லி குத்தி பார்த்துருக்காரு. வலி இல்லை, வலி இல்லை. இயேசு இவருக்கு வெளிப்பாடை கொடுத்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மந்திர சூன்யத்தோட வந்திருக்காரு. அவருக்கு தெரியவே தெரியாது. பிசாசு அலக்கழிச்சு முன்னால இழுத்து கொண்டாந்து போட்டுருச்சு. அந்த சூனியத்தில் இருந்து என் ஆண்டவர் இந்த சகோதரருக்கு நீங்க விடுதலை கொடுத்திருக்கார். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, என் ஆண்டவருக்கு மகிமை. Glory to Jesus. உங்க பேர் என்ன? எங்க இருந்து வாரீங்க? சக்தி. சக்தியா? எங்க இருந்து வாரீங்க? நான் கோட்டூர்ல வரேங்க. என்ன பிரச்சனைன்னு வந்தீங்க? எனக்கு 3 மாதம் வெயிலே சுற்றின்னு இருந்தேன். சளி துப்புனா வாயில் வந்து பிடிக்கும். யாருன்னா தெரியாது. எனக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. நிறையா ஒயின் ஷாப் தான் போவேன். அதனால எனக்கு பசி எடுக்காது, நகலில் விடாது, வெயிலே சுற்ற விடும். நான் இந்த மாதிரி கலர் ஆகிட்டேன். ஒன்றும் நடக்கக்கூடாது. சாப்பாடு பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்கும், தண்ணி பார்த்தா கொதிக்கும், குடிக்கக்கூடாது. நான் நேராக போவேன். அந்த பிசாசு போய்ட்டு அங்கேருந்து எடுத்து 100 ரூபா பாக்கெட்டில் எடுத்து நேராக ஒயின் ஷாப் தான் போவேன். அப்படிலாம் இருந்தது. எங்கெங்கே போனேன். எல்லாம் சொன்னாங்க அங்கே போ இங்கே போனாங்க. இனிமேல் சரியாகல. இங்கே என்ன நடந்தது? இங்கே நடந்தது எனக்கு என்ன தெரியாது. ஒன்றுமே தெரியும். முன்னால் வந்ததா தெரியுமா? முன்னால் வந்தெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மேடையில் வந்து விழுந்தது தெரியுமா? தெரியாது. தெரியாது. எழுந்துரு, எழுந்துரு. இயேசுவை நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஓடிவா, தேவ சமூகத்துக்கு ஓடிவா. மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, ஓடிவா. இப்ப நல்லா இருக்குதா? இப்ப நல்லா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கு. ஆண்டவர் நல்லா இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மந்திர சூனியம் எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 10 வருஷமா இருக்குது. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, 10 வருஷம் இருந்த சூனியத்துல இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. பொல்லாத ஆவி இன்னைக்கு வெளியே போயிருச்சு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும். உங்க பேர் என்ன தம்பி? ஐயா, நான் முகப்பேர்ல இருந்து வர மேற்குலேருந்து என்னோட மனைவி விட்டு ஒரு மாதம் ஆக போகுது, பிரிஞ்சு போய். இந்த மாதிரி நான் பல கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இது மாதிரி எங்கள் அண்ணன் வந்து இது மாதிரி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுறாரு, எல்லா கோயிலுக்கு போகிறேன், நீ என்னோட ஆலயத்துக்கு வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், வந்து ஒரு 1 ஹவர் ஜெபம் பண்ணு அப்படின்னு. நான் வரும்போது எனக்கு உடம்புலாம் செலுகிச்சு உள்ளே காலை எடுத்து வைக்கும் போது. அப்போது நீங்கள் சொன்னீங்க கையில் இருக்கிற கட்டுலாம் அவுத்துட்டு தான் உள்ளே வரணும்னு. என்னை அவுக்கும் போது கால் எடுத்து வைக்கும் போது என் உடம்புலாம் தடுத்துது உள்ளே வரும். இப்போ அவுத்துட்டு உள்ளே வந்து வரும்போது உடம்பு எனக்குள்ளே என்ன ஆச்சு, என்ன நடந்தது இங்கே, அது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஒரு மைண்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குதா? எவ்வளோ காலம் இந்த பிரச்சனை? இப்போ ஒரு மாத காலமாக ஒரு சிறு சிறு பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்குது. சூனியை வச்சு இந்த சகோதரனுக்கு சூனியை வச்சு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. மனைவி பிரிஞ்சிருக்கா. முன்னால் வந்து உருண்டு பிறண்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜில் உருண்டு பிறண்டதை பார்த்துருப்பீங்க. இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருந்ததையும் பார்த்துருப்பீங்க.
இயேசப்பா, உங்க நாமத்திலே இன்னைக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. Praise the Lord. Yes. சாபத்தை காத்தோடு, சாபத்தை காட்டிலும் விலக்கப்பட்ட கையெழுத்தி வல்லமைகள் குறித்துவமல்ல, உங்கள் உட்கழுதல் நன்மை மாறல்ல உள்ள வல்லமை. என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு விடுதலை கொடுத்து விட்டார் ஐயா. என் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுத்து இருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. உங்க பேர் என்ன, எங்க இருந்து வாரீங்க? என் பேர் ராம்குமார், தாம்பரத்துலேருந்து வரேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு டைம் வரேன். என்னோடய ஃப்ரெண்டு திருச்சியிலேருந்து ஐசக்னு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். நான் இங்கே வந்தேன். உட்காந்த உடனே நீங்கள் க்ளோரி க்ளோரின்னு சொன்னபோது எனக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நெருப்பு கால் வழியாக போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சுகமாயிட்டேன். என்ன வலி இருந்ததா? வலி எனக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது இப்போ சரியான மாதிரி இருக்குது. ரெண்டாவது கால் வழியாக நெருப்பு போன மாதிரி இருக்குது. நான் வெளியில் ஓடுறதுக்கு பார்த்தேன். ஆனால் ஏதோ ஒரு இது வந்து எனக்கு இங்கேயே இருக்க வச்சிருச்சு. இது எல்லாம் க்ளோரின்னு சொல்லும்போது ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகோதரனுக்கு காலெல்லாம் வலி, யூரினல்ல ப்ராப்ளம். நல்லா கவனிங்க. நான் வந்த உடனே க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு சொல்லும்போது வெளியே ஓடணும் போல இருந்துச்சான். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவரை நிறுத்திடுச்சு. அவர் அந்த காலில் இந்த வலி அப்படியே கீழே இறங்கி போயிருச்சுது. யூரினல் ப்ராப்ளம் அவரை விட்டு போயிருச்சு தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஐயா. இயேசு இன்னைக்கு அற்புதத்தை செய்திருக்கார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராம்குமார். ராம்குமார், எங்கிருந்து வரீங்க? தாம்பரம். தாம்பரம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். உன் பேர் என்ன? என் பேர் பூர்ணிமா. நான் திருமலவேலேருந்து வரேன். இங்கே நான் வந்து எங்கள் மாமியார் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நான் கன்சீவாக இருக்கிறேன் 4 மாதம். எனக்கு பிப்ரவரி மாதம் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகணும் உடனே என் குழந்தை நின்றுது. நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். யார் என்ன பண்ணான்னு தெரியல. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாருக்கும் எனக்கு செம சண்டைனா. அந்த டைமில் என் குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. இது 2வது குழந்தை எனக்கு. எங்கள் மாமியார் சர்ச்சு கூப்பிடுவாங்க. நான் வரவே மாட்டேன். என்ன என்னை மீறி நான் வரமாட்டேன்னு தான் சொல்லுவேன். வந்து என்ன வயிறு வலி, என் குழந்தை நின்றுது வரையும் எனக்கு 4 மாதமாக வயிறு வலி. அவங்களாம் வந்து திட்டுவாங்க, அது சாப்பிடாது. நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு வாந்தி வந்துடும், வயிற்றில் நிற்காது, எல்லாம் திட்டுவாங்க. இது போல் இருந்தால் எப்படி குழந்தைன்னு. நான் இன்றைக்கி எங்கள் மாமியார் என்னை திட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்தால் தான் தெரியுது எனக்கு இது போல். நான் உள்ளே வந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. என்ன நடந்ததுனே தெரியாது, எதுவுமே தெரியாது. உள்ளே இட்டுன்னு வந்துட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த பொண்ணு கத்துனதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது, உன் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. சூரியத்தின் ஆவிகளே கிளம்பு கிளம்பு, எழுந்து வா எழுந்து வா. பொல்லாத ஆவிகளே, மாந்திரிக ஆவிகளே, சூரியத்தின் ஆவிகளே எழுந்து வா. சூனிய வச்சிட்டாங்க. சூனிய வச்சு ஒரு குழந்தை அபார்ஷன் ஆயிருச்சு. இப்ப 2வது கருத்தரித்து இருக்குது. திரும்பியும் சூனியம். இந்த மாந்திரிகத்தில் இவ்வளவு நேரமும் அது கத்துனதை பார்த்துறீங்க. இந்த சூனியத்தினால வீட்டில் ஒரே சண்டை. இன்னைக்கு மாமியார் இழுத்து கூட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. We are coming from Thirumangalam. Actually, when my wife was pregnant, that time we went for the checkup at the month of 4th month. So that time it has shown as SBS positive. Manju Kamal irukanu soltaruma. So after that we felt and we took the report of DNA, everything we have taken. They said there is a negative.
Then after that, I came here and I came the whole week for prayer. That 3 weeks I came here for the prayer, and the third day I missed to get the prayer from you. So I went, when you are going from the staircase, myself and my wife both came there, and we got the blessings. And the next On the way. So the next day we went for the giving the new report for checkup. So she took the prayer oil, she drank the full bottle of the prayer oil and went for the checkup. And after the report, it showed it is positive, completely positive for her. பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போதா? Pregnant இருக்கும்போது. பிரெக்னெண்ட்டாக இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த குழந்தை 4 மாதம் பிரெக்னெண்ட்டாக வயிற்றில் இருக்கும் பொழுது ஜாண்டிஸ் மஞ்சக்காமல வியாதி வந்துடுச்சு. டாக்டர்ஸ் அதுக்கு ஏத்தாக்கில் சொல்ல ஆரம்பித்த உடனே பயம் வந்துடுச்சு. இவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. நல்ல காரங்க, ஏணிப்படிக்கிட்ட வாசல்கிட்ட நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. நான் டோக்கன் ப்ரேயருக்கு மாடிக்கு போயிருக்கிறேன். மாடிக்கு போகிற வழியில் தொட்டுட்டு போயிட்டேன். இவங்க வியாதி எனக்கு தெரியாது, இவங்க பிரச்சனை தெரியாது. அங்கே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சகோதரியை தொட்டுட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். அடுத்த நாள் போய் ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் நார்மல் என்று சொல்லி, பாசிட்டிவ் என்று சொல்லி வந்திருக்குது. கர்த்தர் நார்மலாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. குந்தமல்லியிலேருந்து வரேன். கொஞ்ச நாளாகவே மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாகவே இருக்கும். யாரையாவது பார்த்தா தப்பாக யோசிக்க தோணும், எல்லாமே பண்ணும். எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இது எப்படியாவது எனக்குள்ளே இருந்து போயிடணும் ஏசப்பா சொல்லிட்டு நான் விசுவாசமாக இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு தெரியுது. அது எப்படி தான் என்னை விட்டு போயிடுச்சுனே தெரில. ஐயா போது உன்னை விட்டு எல்லாமே பிசாசு விலகிச்சின்னு என்னை விட்டு 2 பூனைங்கெல்லாம் ஓடுது கருப்பு கலரில். இப்போ இல்லை, இப்போ எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. பொல்லாத பிசாசு இந்த பிள்ளைக்குள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அலக்கழிச்சு கிடந்துட்டு இருந்தது. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து விட்டேன். எழுந்திரு, எழுந்திரு, வா வா, கா 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 கா. மந்திர ஆவிகளே, சூனியத்தின் ஆவிகளே, ஓடிவா, இயேசுவின் பாதத்துக்கு ஓடிவா. இங்க வா, கம். வேகமா ஓடு, ஓடு வேகமா, இயேசுவின் நாமத்தில். என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக.